காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் கலந்துரையாடல். மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்காவிடின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. இத்தாலியில் புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகு மூழ்கியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 232 அதிகரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. அலரி மாளிகையில் இன்று காலை இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ரோட்னி பெரேரா குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள சல்மான் குர்ஷித் வடமாகாண ஆளுநரை சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் வடமாகாணத்தின் புதிய முதலமைச்சராக சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக ரோட்னி பெரேரா குறிப்பிட்டார். இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெல்லிப்பளை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்திய வீடமைப்பு திட்டத்தை நேரில் சென்று பார்வையிட உள்ளார். இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் சல்மான் குர்ஷித் இலங்கைக்கு முதன்முறையாக விஜயம் மேற்கொண்டு நேற்று நாட்டை வந்தடைந்தார். இலங்கைக்கான தனது விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், முஸ்லீம் காங்கிரசின் பிரதிநிதிகள் ஆகியோரையும் நேற்று குர்ஷித் சந்தித்து கலந்துரையாடினார். இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவற்றிலும் கைச்சாத்திடவுள்ளார். இதில் மும்மொழி புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் திருகோணமலை சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான உடன்படிக்கை ஆகியனவும் அடங்குவதாக வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தகவல்களை இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்காவிடின் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அரசியல்வாதிகள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாத இறுதிக்குள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க தவறின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஊடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய மேலும் சுட்டிக்காட்டினார். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 7ஆம் நாள் பயணம் இன்று மஹியங்கனையில் இருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV, MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இன்று முற்பகல் மஹியங்கனையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் வாகன தொடரணி பொலனறுவியை சென்றடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் மஹியங்கனையில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் சேர்ந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணியின் 7ஆம் நாளான இன்று மஹியங்கனையிலிருந்து புலனறுவை நோக்கி சைப்ரஸ் நாட்டின் கொடியை தாங்கிய வண்ணம் நாம் பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் இன்று காலை 9 மணிக்கு விசேட நிகழ்வுகளின் பின்னர் சைப்ரஸ் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாங்கள் புலனறுவை நகர் நோக்கி பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் நமது வாகன தொடரணியின் இலக்காக பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனைமடை பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் இன்று அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பல மாவட்டங்களையும் தாண்டி தற்போது மஹியங்கனையில் கால் பதித்துள்ளோம். அந்த வகையில் இன்று காலை 9 மணிக்கு மஹியங்கனையிலிருந்து சைப்ரஸ் நாட்டின் கொடியை தாங்கியவுடன் நாம் புலனறுவை நோக்கி பயணிக்க உள்ளோம். ஆகவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரையும் எம்முடன் ஒன்றிணைந்து எம்மை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் அன்புடனும் ஆதரவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது பயணமானது பல கிராமங்கள் நகரங்களையும் தாண்டி
பயணிக்கவிருக்கின்றது. வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற எமது வாகன தொடர் அணியுடன் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவுடன் அன்புடன் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டு, அந்த வகையில் வாகன தொடர் அணி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தருவதற்காக நியூஸ் வாட்ச் குழாம் இங்குள்ளோம். நியூஸ் வாட்ச் செய்திகளுக்காக மையங்கணையிலிருந்து ராசதுரை ஏறுவன். நவீனமயப்படுத்தப்பட்ட அதிவேக தபால் சேவை நாளை முதல் புதியதொரு பரிணாமத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தபால்மா அதிபர் ரோஹன அபேதீர தெரிவிக்கின்றார். சர்வதேச தபால் தினத்தை முன்னிட்டு ஆரம்பிக்கப்படும் புதிய அதிவேக தபால் சேவை நவம்பர் 1ஆம் தேதி முதல் வழமை போன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். தற்போது அதிவேக தபால் சேவைகளுக்கு பாரிய கேள்வி நிலவுவதாக தபால்மா அதிபர் சுட்டிக்காட்டுகின்றார். பல தனியார் நிறுவனங்கள் பொதிகள் சேவை என்ற பெயரில் பொருட்களை மிகவும் துரிதமாக விநியோகிப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். நாடளாவிய ரீதியில் இந்த சேவையை செயற்திறனுடன் முன்னெடுத்து செல்வதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தபால்மா அதிபர் ரோஹன அபேதீர தெரிவிக்கின்றார். இதன்போது பிரதேசங்களை வேறுபடுத்தி நகரங்களுக்குள் சுமார் 2 மணித்தியாலங்களுக்குள்ளும் நகரங்களுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் 4 மணித்தியாலங்களுக்குள்ளும் தபால்களை விநியோகிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதிவேக தபால் சேவையை மிகவும் துரிதமாக முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தபால்மா அதிபர் ரோஹன அபேதீர மேலும் குறிப்பிட்டார். விளம்பரங்களை அடுத்து பிரதான செய்திகளில் சர்வதேச செய்திகளை எதிர்பாருங்கள். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து அழகிய காட்சிகளுடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.